ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ராமன் விளைவு எவ்வகை ஒளிச்சிதறல் அப்படின்னு கேட்குறாங்க. ராமன் விளைவு எவ்வகை ஒளிச்சிதறல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய்மையான திரவத்தில் நிகழும் ஒளிச்சிதறல். ராமன் விளைவு தூய்மையான திரவங்களில் நிகழும் ஒளிச்சிதறல். இது பியூர் லிக்விட்ஸில் தான் இது நடக்கும். அடுத்த கொஷின் பார்க்கலாம். பாருங்கள். பழுத்த ஆப்பிள், தக்காளி மற்றும் திராட்சையின் தோலின் நிறத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பழுத்த ஆப்பிள், தக்காளி, திராட்சை இதோடைய தோலின் நிறத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்தோசயனின் தான் இதோடைய நிறத்திற்கு காரணம். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாருங்கள். ஒற்றை செல் யுகேரியாட்டுகள் இவற்றில் எதில் அடங்கி உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. ஒற்றை செல் யுகேரியாட்டுகள் இதில் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டிஸ்டாவில் இருக்குது. ஒற்றை செல் யுகேரியாட்டுகள் இதில் எதில் இருக்குது? புரோட்டிஸ்டாவில் தான் ஒற்றை செல் யுகேரியாட்டுகள் இருக்குது. அடுத்தது பார்க்கலாமா? பாருங்கள். எந்த ரசாயன பொருட்கள் படிவத்தின் மூலம் சிறுநீரக கற்கள் உருவாகிறது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ரசாயன பொருட்கள் படிவத்தின் மூலம் சிறுநீரக கற்கள் உருவாகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டீன், ஆக்சலேட், யூரிக் அமிலம். இதன் காரணமாக தான் சிறுநீரக கற்கள் உருவாகிறது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. எந்த ரசாயன பொருட்கள் படிவத்தின் மூலம் சிறுநீரக கற்கள் உருவாகின்றன அப்படின்னு கேட்டாங்கன்னா சிஸ்டீன், ஆக்சலேட், யூரிக் அமிலம். ஓகே. அடுத்த கேள்வி பார்க்கலாம். பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எந்த ஆறுகள் கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தி ஆகின்றன அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஆறுகள் இதில் இருக்க எந்தெந்த ஆறுகள் கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாறு, பெண்ணையாறு, காவிரி. இந்த மூணுமே கர்நாடக மாநிலத்தில் தான் உற்பத்தி ஆகுது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 2, 3, 4 ஸோ தான் கரெக்டான ஆப்ஷன். பாலாறு, பெண்ணையாறு, காவிரி இந்த மூன்று ஆறுகளுமே கர்நாடக மாநிலத்தில் தான் உற்பத்தி ஆகுது. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? டேஷ் மண் வகை தமிழ்நாட்டில் நீலகிரியை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் காணப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த மண் அப்படின்னா கரிசல் மண் தான் நீலகிரியை தவிர ரிமைனிங் இருக்கிற எல்லா மாவட்டத்திலையும் காணப்படுற மண். அடுத்த கேள்வி பாருங்கள். ஏதிலாளன் கவலை கவற்ற ஒரு முலை அறுத்த திருமா உண்ணி கண்ணகியின் வரலாற்றை குறிப்பது போல் காணப்படும் இவ்வரிகள் இடம்பெற்ற சங்க இலக்கியம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த வரிகள் யாருடைய வரலாற்றை சொல்லுது அப்படின்னா கண்ணகியோடைய வரலாறு. இது எந்த சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரிகள் நற்றிணையில் இடம்பெற்றிருக்கு. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாருங்கள். உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டின் மிக முக்கியமான பழங்குடியினர் எது அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரஸ் தான் உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டோடைய மிக முக்கியமான பழங்குடியினர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். பாருங்கள். அதிக மக்கள் தொகையை கொண்ட இந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதிக மக்கள் தொகையை கொண்ட இந்திய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். கீழ்காணும் எவருடன் இந்த மேற்கோள்கள் தொடர்பு படுத்தலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு மேற்கோள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கல்வி அறிவு பெறு, அமைப்பாக ஒன்று திரள், கிளர்ந்தெழு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் விரும்பும் மதமானது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வாழ்க்கை என்பது உயரியதாக இருக்க வேண்டுமே தவிர நீளமானதாக அல்ல. இந்த மாதிரி 3 மேற்கோள்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 மேற்கோளுடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவர் தான் கல்வி அறிவு பெறு, அமைப்பாக ஒன்று திரள், கிளர்ந்தெழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் விரும்பும் மதமானது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிக்கும் அப்படின்னு ஒரு மேற்கோள் சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை என்பது உயரியதாக இருக்க வேண்டுமே தவிர நீளமானதாக அல்ல. இதை சொன்னதும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். திரும்ப ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம் ஃபாஸ்ட்டாக பாருங்கள். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டுடைய மிக முக்கியமான பழங்குடியினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரஸ். அடுத்தது ஏதிலாளன் கவலை கவற்ற ஒரு முலை அறுத்த திருமா உண்ணி இது கண்ணகியோடைய வரலாற்றை குறிப்பது போல காணப்படுற இந்த வரிகள் இடம்பெற்ற சங்க இலக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நற்றிணை. எந்த மண் தமிழ்நாட்டில் நீலகிரியை தவிர அனைத்து மாவட்டங்கள்லையும் காணப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கரிசல் மண். அடுத்தது எந்தெந்த ஆறுகள் கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாலாறு, பெண்ணையாறு, காவிரி இந்த 3 ஆறுகளுமே கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தி ஆகுது. அடுத்தது எந்த ரசாயன பொருட்கள் படிவத்தின் மூலம்
சிறுநீரக கற்கள் உருவாகின்றன அப்படின்னு கேட்குறாங்க. எதெல்லாம் அப்படின்னா சிஸ்டீன், ஆக்சலேட், யூரிக் அமிலம். இந்த அமிலங்கள் இந்த ரசாயன பொருட்கள் படிகிறது மூலமாக தான் சிறுநீரக கற்கள் வந்து உருவாகிறது. அடுத்தது பார்க்கலாம். ஒற்றை செல் யுகேரியாட்டுகள் எவ்வாறு இதில் எதில் அடங்கி இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஒற்றை செல் யுகேரியாட்டுகள் இவற்றில் எதில் அடங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டிஸ்டா. அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள், பழுத்த ஆப்பிள், தக்காளி, திராட்சை தோலுடைய நிறத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா ஆந்தோசயனின். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ராமன் விளைவு எவ்வகை ஒளிச்சிதறல் அப்படின்னு கேட்குறாங்க. தூய்மையான திரவங்களில் நிகழும் ஒளிச்சிதறல். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.